ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். பூமியானது சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் எடுத்துக்கிறது. அந்த 365 நாள் மட்டும் அல்ல, அதோடு 5 மணி நேரம் ஒரு 48 நிமிஷமும் ஆகுது. வினாடிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது போக 49 வினாடியிலிருந்து 56 வினாடி வரைக்கும் ஆகும். ஆக மொத்தத்தில் 365 நாள் 5 மணி நேரம் 48 நிமிஷம் 49 முதல் 56 வரை வினாடிகள். இதுதான் தன்னுடைய புள்ளியிலிருந்து இன்னொரு சுற்றி மறுபடியும் அதே புள்ளிக்கு வந்து சேர்கிற வரைக்கும் அந்த டைம் ஆகுது. இதை 12 மாதங்களாக, அதாவது பூமியை வந்து 360 டிகிரி, அதை 12 பங்காக வச்சோம்னு சொன்னோம்னா ஒன்னொன்றுக்கு 30 பாகைங்கிறது தமிழில், ஆங்கிலத்தில் டிகிரி அப்படிங்கிறது. இதை 12 பாகங்களாக சரியாக பிரிக்கும் பொழுது மீதமுள்ள 5 மணி 48 நிமிஷம் 49 வினாடி வந்து துண்டு விழுது. இந்த கணக்கில் வரமாட்டேங்க. இதன் காரணமாக அதனை சேமித்து வச்சு 4 வருஷங்களுக்கு ஒரு முறை அது ஒரு முழுமையான நாளாக சேர்த்து கொள்ளப்பட்டது. அதன்படி 28 நாட்களே உள்ள பிப்ரவரி மாதத்தில் லீப் வருஷம் வரும் பொழுது 29 நாளாக அதை கணக்கு காட்டி வச்சாங்க. சரி, பொதுவாக 12 மாதங்களை கணக்கெடுக்கும் போது அதனை கடைசி மாதத்தில் தான் அந்த இதை சேர்க்கணும். அந்த 5 மணி நேரம் 48 நிமிஷத்தை சேர்த்து வச்சு 4 வருஷத்துக்கு ஒரு கண்ணா கடைசி மாதத்தில் தானே கொண்டு வரணும். அது என்ன இடையில உள்ள பிப்ரவரி மாதத்தில் போய் சேர்த்துருக்குறாங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதாவது ரோமானிய சர்வாதிகாரியான கிமு 45 சர்வாதிகாரி, அவர் கிமு 45வது வருஷத்தில் ஜூலியஸ் சீசர் ஆட்சி காலத்தில், அவர் வந்து அந்த சர்வாதிகாரி பேர் வந்து ஜூலியஸ் சீசர். அவருடைய ஆட்சி காலத்தில் ஜூலியன் நாட்காட்டி அப்படின்னு தயாரித்து வச்சாங்க. அப்படி தயாரிக்கும் பொழுது வந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து கடைசியாகத்தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஜூலியன் நாட்காட்டியில் வந்து மார்ச் மாதம்தான், இந்த ஜனவரி மாதம் போல் மார்ச் மாதம்தான் முதல் மாதமாக இருந்துச்சு. ஆங்கில வருடத்தின் பிறப்பு என்பது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அவங்க ஆரம்பித்து பிப்ரவரியில் போய் முடித்தாங்க. ஆகையினால்தான் அந்த பிப்ரவரி மாதத்தில் கடைசி வருகின்ற காரணத்தினால அதை லீப் வருஷமாக அதை சேர்த்து கொண்டு வந்தாங்க. அதை 4 வருஷத்துக்கு ஒருக்க அந்த சேமித்து வச்ச கணக்கை வந்து அது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கணக்கு பண்ணி போட்டு வச்சாங்க. அதுதான் அந்த விளக்கம். மார்ச் மாதத்தில் 31 நாட்களாக கொண்டு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அந்த பிப்ரவரி வந்து அந்த கடைசியாக வந்துச்சு. அப்பவும் கூட பிப்ரவரியில் வந்து 24 நாள் தான் வந்துச்சு. அது பின்ன கணக்கீடுகளெல்லாம் கொஞ்சம் குழப்படிகள் எல்லாத்தையும் பல பேர் சேர்ந்து ஒன்று கூடி எல்லாம் சரிபார்க்கப்பட்டு அது 29 நாளாக மாற்றினாங்க. இந்த பிப்ரவரி மாதம் 4 வருடங்களுக்கு ஒரு முறை 29 நாட்களாக கணக்கிடப்பட்டு அந்த தேதியில் பிறக்கும் குழந்தைகளை, அந்த தேதியில் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன செய்கிறது, அந்த தேதியில் பிறக்கும் குழந்தைகளை லீப் இயர் பேபி அப்படின்னு சொன்னாங்க. லீப் இயர் பேபி அப்படின்னு. இவ்வளவு சிறப்பு மிக்க, அதான் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு 29, அந்த பிப்ரவரி 29ஆம் தேதி அன்று ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் அது லீப் இயர் பேபி அப்படின்னு வச்சாங்க. அப்போ கொண்டாடணும் இல்லையா, அதுக்கு ஒரு சிறப்பு கொண்டாடணுமே அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணாங்க. அது அமெரிக்காவில் டெக்சாஸ் மற்றும் மெக்சிகோ நாடுகளில் முன் வந்து ஆடம்பரமாக கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டாடவும் செஞ்சாங்க. கூகுளும் லீப் மாதத்தை கொண்டாடும் பொருட்டு டூடில் வெளியிட்டு சிறப்பிச்சுக்கிட்டு வருது. சமீபத்தில், அதாவது 2000வது ஆண்டு லீப் இயர் அந்த ஆண்டு வந்து அடுத்து வந்து 2004 வரும். 2004 இப்போ தான் கழிஞ்ச வருஷம் போச்சு. அடுத்து 2008 வரும். 2012, 2016, 2020, 2024, 2028, 32, இந்த மாதிரி 4 வருஷத்தை கூட்டி வரும்போது அந்த லீப் வருஷம், லீப் மாதம் வந்து வரும். அடுத்து வருவது வந்து 2028ஆம் ஆண்டில் லீப் மாதம் எதிர்பார்க்கலாம். இப்படி வரும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு வித்தியாசம், அதுவும் சமீப காலமாக இல்லாத ஒரு வித்தியாசம். அதை திரும்ப சொன்னால் பல தலைமுறைகளே தாண்டி வருகின்ற ஒரு வித்தியாசம்.
ஒரு அதிசயமான ஒரு வித்தியாசம் என்னென்னா 823 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி அமையும். அது ஏற்கனவே அந்த மாதம் வந்து 3 வருஷம் 28 பிப்ரவரி 28, 4வது வருஷம் 29 இப்படி மாறி மாறி வரும் பொழுது இந்த கிழமைகள் வந்து கோர்வையாக சேர்க்கறதுக்கு எல்லாமே போயிடும். அப்படி கோர்வையாக சேர்க்கக்கூடிய ஒரு கட்டம் நாம் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு நம்ம காலத்தில் இப்போ 2025வது வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த மாதிரியாக ஒரு அதிசயமாக ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு. அந்த அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமையாக பிறக்குது. அந்த சனிக்கிழமைக்கு அடுத்து அந்த பிப்ரவரி 8 சனிக்கிழமை, 15 சனிக்கிழமை, 22 சனிக்கிழமை, ஆக மொத்தம் 4 சனிக்கிழமை வந்துடும். அது பின்ன 2ஆம் தேதி வந்து 2, 9, 16, 23 மொத்தம் 4 ஞாயிற்றுக்கிழமை வரும். அதுக்கு அடுத்தபடியாக 3ஆம் தேதி வந்து 3, 10, 17, 24 மொத்தம் 4 திங்கட்கிழமை வரும். அடுத்தபடியாக 4ஆம் தேதி வந்து 4, 11, 18, 25 தேதிகளில் செவ்வாய்க்கிழமை மொத்தம் 4 செவ்வாய்க்கிழமை வரும். 5ஆம் தேதி அடுத்து 12ஆம் தேதி, 19ஆம் தேதி, 26ஆம் தேதி மொத்தம் 4 புதன்கிழமைகள் வரும். 6ஆம் தேதி, 13ஆம் தேதி, 20ஆம் தேதி, 27ஆம் தேதி மொத்தம் 4 வியாழக்கிழமைகள் வரும். 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 28ஆம் தேதி மொத்தம் 4 வெள்ளிக்கிழமைகள். ஆக இந்த வருஷத்தில் 2025 இந்த வருஷத்தில் பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு கிழமைகளும் 4 கிழமைகளை சந்திக்கின்றது. இது ஒரு மிராக்கல் போல கணக்கு வருது. ஜனன ஜாதகத்தில் இந்த 4ஆம் எண்ணுக்கு அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் ராகு பகவான். சரி, 823 அதை கூட்டினாலும் அந்த ராகு தான் வர்றார். 8, 2, 10, 3, 13 கூட்டினா 4. ஆக அவருடைய கணக்கே 800 அந்த 4 மடங்கில் தான் கொண்டு வர்றாரு. அந்த 4 எண்ணுக்கு அதிபதி ராகு பகவான். ராகு பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் பொதுவாக ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க. அது ஒரு பக்கம். அதில் சில பேர் லக்னம் சரியாக அமைஞ்சதுன்னு சொன்னால் உண்மையை ஆராய்வதற்காக ஏட்டிக்கு போட்டியாகவே பேசி அந்த விஷயத்தை கறந்துருவாங்க. ஷார்ப் மைண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். எதையும் சீரிய நோக்கத்தோடு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல கடவுள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் முளைங்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட போய் கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்கிற அப்படின்னு டாம் டீம் டமால் டிமால் இவருடைய வாதங்களை வச்சு அவரை தோல்வி அடைய வச்சிருவார். இவர் தான் ஜெயிச்சிருவார் கடைசியில். அதே போல் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் மாட்டினார்னு சொன்னால் அவர் இருக்கிறார்னு எப்படி நிரூபித்து காட்டு அப்படின்னு சொல்லி அவரை பந்தாடிடுவார். ஆக இவருக்கு பதில் கொடுக்க முடியாமல் எதிராளிகள் திண்டாடிடுவாங்க. இது இப்படித்தான் இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். எல்லாரும் ஒரு வழியாக போனாங்கன்னா இவங்க ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் இவங்க ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போவாங்க. ஏன் இது இப்படி போனால் என்ன, போகக்கூடாதா என்ன அப்படின்னு அந்த எதிர்வாதம் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா ராகு ஏற்கனவே எல்லா கிரகங்களும் இடமிருந்து வலம்னா இவர் ராகு வந்து வலமிருந்து இடமாக சுற்றுறவர். அதனப்பா நீங்கள் அப்படி சுற்றுறீங்க, நாங்கள் இப்படி சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்கோணத்தில் சுற்றக்கூடியவர்கள். பாருங்கள், நம்ம கிழக்கத்திய நாடுகள் ஒரு பக்கம், மேற்கத்திய நாடுகள்னு ஒரு பக்கம். கிழக்கத்திய நாடுகளில் எல்லாமே இப்போ லைட்டு அப்படின்னு சொன்னால் மேலே லைட்டு வந்து கீழ் நோக்கி எரியறாப்பில் வச்சுருப்போம். மேலை நாடுகள் எல்லாம் லைட்டை வந்து மேல் நோக்கி வச்சுருப்பாங்க. கீழே இருட்டுக்குள்ளே, அதாவது வெளிச்சம் இருந்தும் இல்லாமலும், இருட்டு இருந்தும் இல்லாமல் அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. அதே போல் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவாக இருக்கும், இடது பக்கம் ஓரமாகத்தான் எல்லாரும் போகணும்னு இருக்கும். சில நாடுகளில் வலது பக்கம் ஓரமாக போகணும், கார் ஓட்டுறதும் வலது பக்கம், வலது இருக்கையில் அந்த மாதிரி வலது சைடில் வந்து ஓட்டுறாப்பில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் அந்தந்த நாடுகளுடைய இடங்களில் வந்து ராகுவின் ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி நாடுகள் அப்படித்தான் இருப்பாங்க. பூமி வந்து இடமிருந்து வலமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போ நாமும் அதுக்கு உண்டான கணக்கில் தான் போய்கிட்டு இருக்கணும். அப்போ இதில் எதிர்மறை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் ராகு கேது இந்த மாதிரி. அப்போ ஒரு சிலருடைய வாதம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அந்த லக்னத்துக்கு இயற்கையாக அந்த ராகு அமைப்பு வந்து யோகமாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் இப்போ எதிர்வாதம் பண்ணி அந்த செய்திகளை, நல்ல செய்திகளை கிரகிச்சிருவாங்க. அதே போல் இவங்களும் அந்த சிஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் குற்றங்களை வந்து, குற்றவாளிகளை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. துருவி விசாரிக்கிறதும் சரி, துருவி ஆராய்ச்சி பண்ணுறதும் சரி,
எதிராளியை வந்து குற்றவாளி எங்கே இருக்கிறான்னு சொல்லி மடக்கி பிடிச்சு தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க. ஈஸியாக அவங்களுக்கு வந்து வலையில் மாட்டிடும் அந்த ஆதாரங்கள்லாம். அந்த மாதிரி இந்த ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் பெரும்பாலும் சிஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருப்பாங்க. உளவுத்துறை, ரகசிய ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லணும். அவரே ரகசிய ஒற்றர் தானே. தேவலோக சபையில் வந்து சூரியன், சந்திரன் ராஜா ராணியாக இருக்கின்ற அந்த சபையில் வந்து சூரியன் ராஜா, சந்திரன் ராணி, செவ்வாய் படை தளபதி, புதன் வந்து இளவரசன், குரு பகவான் வந்து லீகல் அட்வைசர், சுக்கிரன் வந்து மந்திரி பிரதானி, சனி வந்து ஸ்டோர் கீப்பர், லீகல் அதாவது வேலைக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ மிச்சம் இருக்கிற ராகு கேது யாரு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒற்றர் படைக்கு தலைவர்கள் அப்படின்னு நான் சில வீடியோக்களில் பேசியிருப்பேன். ஆக இந்த ராகு பகவான் வந்து நிழல் கிரகம் அப்படிங்கிறது. அவர் சூரியன் அப்படி போனார்னா அவருடைய நிழல் வந்து பின்னால் தானே போகும் அப்படிங்கிற கணக்கில் விஞ்ஞான அறிவியல் அந்த கணக்கு வேறு. இப்படித்தான் அந்த சொல்கிறாங்க. நம்ம அதை வந்து சர்ப்பம் முழுங்கிறதாக நம்ம ஒரு ஐதீகத்தை கொண்டு வரோம். அவங்க வந்து நிழல் மறைச்சிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. அந்த நிழல் தான் ராகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்கெங்கெல்லாம் இருட்டு இருக்கின்றதோ அவைகளெல்லாம் ராகு. இருட்டில், அதாவது யாருமே எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றம், எந்த குற்றமும் பண்ண முடியாது. அதை இருட்டு என்பது, இருட்டுவே ஒரு ஆதாரம் தான். இருட்டு என்பது நிழல். அந்த நிழல் என்பது வந்து அதுதான் ராகு. எந்த கிரகத்தினுடைய சாட்சியம் இல்லாமல் ஒருத்தர் எந்த வேலையும் செய்ய முடியாது. ராகுவின் ஆதிக்கத்துக்குள்ளே தான் அவங்க அந்த செய்கிறாங்க. ராகு கேதுக்களுக்குள்ளே தான் அந்த செய்கிறாங்க. அதுலேயும் அந்த காலத்தில் கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, பகலில் பக்கம் பார்த்து பேசுப்பா, இரவில் அதுவும் பேசாதப்பா அப்படிம்பாங்க. அதை இரவில் அப்படிங்கிறது வந்து அதுக்கு காரணத்தை கூட சொன்னாங்க. இரவில் வந்து அக்கம் பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாதல, அதனால இரவில் அதையும் பேசாதப்பா அப்படின்னாங்க. பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே அப்படின்னாங்க. அந்த மாதிரி ராகுவின் ஆதிக்கத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். 1ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் வந்து எதிர்வாதம் செய்வதில் கெட்டிக்காரர். அவருடைய உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், உயிருக்கு ஆபத்து கிடையாது. அதே போல் 2ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா வாக்கு சுத்தம், அதாவது கெட்ட வார்த்தைகள் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. விஷமான வார்த்தைகளை உதிர்ப்பார்கள். அந்த ராகு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தனவரவை கொடுத்துருவார். அதே சமயத்தில் வந்து குடும்பத்தில் சில சிக்கல்கள், குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். 3ஆம் இடத்து ராகு வந்து இளைய சகோதரத்தை பாதிக்கும். அதே சமயத்தில் தைரியம், வீரியம் கட்டும் பயங்கரமாக அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும். அந்த சுகத்தையும் வல்லிய சுகமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு 3ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் தாயாருக்கு வந்து ஏதாவது ஒரு பிணி பீடைகள் ஏற்படும்னு சொல்லுவோம். அதே போல் பாழடைந்த வீடுகள், பழைய வீடுகள் தான் அவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களுக்கு அமையும். பழைய வீடுகளை வந்து அதை டெக்கரேஷன் பண்ணி அதில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதான் வசதி இருந்துச்சுன்னா, வசதி இல்லாத பட்சத்தில் அந்த பழைய வீட்லேயே குடித்தனம் பண்ணிக்கிட்டு போவாங்க. பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது புதர், செடி, கொடி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த ராகு இருக்கிறவங்களுக்கு 4ஆம் இடத்துல. அதே போல் வண்டி வாகனங்கள் சொகுசாக இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கெல்லாம் ஆசை வந்து பழைய வண்டியாகவே வாங்கி அனுபவிப்பாங்க. புதிய வண்டியில் ஆசை வராது. அது இருக்கட்டும் போட்டு, இந்த பழைய வண்டி என்ன வேலை அப்படிம்பாங்க. பழசில் இருக்கிற ஒரு ஏதாவது அந்த ஸ்ட்ரென்த் வந்து எதுலையும் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த பழைய வண்டி தான் வாங்கி அனுபவிப்பாங்க. வாங்குவாங்க, அனுபவிப்பாங்க, விற்றுருவாங்க. அப்புறம் அடுத்து ஒரு பழைய வண்டி வாங்க, இப்படிமா போகும். அடுத்தபடியாக 5ஆம் இடத்துல ராகு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து குலதெய்வ அருள் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா, அதே ராகு வந்து கொஞ்சம் ஒரு சாதாரண நிலையை விட்டு கொஞ்சம் கடந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ராகுவினால் அவருக்கு வந்து உச்சபட்ச இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அந்த முரட்டுத்தனமான ஒரு சில சம்பவங்களை கூட ஷார்ப்பாக கடந்து போகக்கூடியவர்கள். எப்பேற்பட்ட வில்லங்கத்தையும் சௌதரியமாக கடந்து போயிடுவாங்க. பூர்வ புண்ணிய சொத்துக்களில் வந்து அவங்களுக்கு வந்து வில்லங்கம் ஏற்படும். தாய்வழி சொத்துக்களில் வந்து குறைபாடுகள் ஏற்பட தொடங்கும். அந்த 5ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறதுனால புத்திர பாக்கியத்தையும் பலவீனப்படுத்துவார். புத்திரனே இல்லைன்னு சொல்ல முடியாது. புத்திர பாக்கியத்தை வந்து பலவீனம், அப்படியே மீறி பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த ஜாதகனுக்கும், அதாவது லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல உள்ள ஜாதகனுக்கு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு எதிரியாகத்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே 6ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் கடன், சத்துரு, நோய் இவைகள்லாம் அதையெல்லாம் ஓச்சு கட்டிடுவார். அதாவது ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை வந்து பிளாக் பண்ணிடுவார்னு அர்த்தம். அதான கணக்கு. அப்போ 6ஆம் இடத்தை பிளாக் பண்ணால் நல்லது தானே. கடன், சத்துரு, நோய் ஒழிந்து விடும். 7ஆம் இடத்துல ராகு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மனைவிக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும். சில பேர் வந்து சந்தேகப்படக்கூடியதாக இருப்பாங்க. கணவரை வந்து சந்தேகப்படுவாங்க.
அந்த பெண்களாக இருந்தால் கணவனை சந்தேகப்படுவாங்க, ஆண்களாக இருந்தால் தன்னுடைய மனைவியை சந்தேகப்படுவாங்க. சந்தேக பேர்வழி அப்படின்னு சொல்ல 8ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் அடிக்கடி சில விபத்துக்கள் അല്ലെങ്കിൽ அவமானமான சில சம்பவங்கள் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அதான் 8ல் ராகு அப்படிங்கிறது சில சமயங்களில் குடும்பத்தில் வில்லங்கம் ஏற்பட்டு கணவன் மனைவி பிரச்சனையே கொண்டு வந்து விட்டுரும். 8ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல உள்ள ராகு வந்து பிதுர் பாக்கியத்தை 5ல் எப்படி கெடுக்குதோ அதுபோல் 9ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா தோப்பனார் வழி அந்த பிதுர் பாக்கியத்தை வந்து அவுட் ஆக்கிடும். அந்த ராகு வலிமை இழந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தோப்பனார் வர்க்கத்தை வந்து பாழாக்காமல் விட்டு விடும். அதே சமயத்தில் நோய் நொடிகளை கொண்டு வந்து சேர்த்து விடும். அந்த சில பேர் இதெல்லாம் தாண்டி நோய் நொடிகளை எல்லாம் தாண்டி அந்த சாமியார் போல் ஆயிடுவாங்க. அந்த தோப்பனார் அந்த ஜாதகனுக்கு 9ல் ராகு இருக்கக்கூடியவங்களுடைய தோப்பனாருக்கு வந்து சில பேர் வந்து வயசான காலத்தில் அந்த சன்னியாசி போல ரிஷிகள் போல அந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருவாங்க. அப்படிப்பட்டதாகவும் சில பேருக்கு அமைஞ்சிடும். அல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ரெட்டிப்பு தார், அதாவது அந்த தோப்பனாருக்கு வந்து 2 தாரம் 3 தாரம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லை சின்ன வீடாவது இருக்கும். அதுக்கடுத்து 10ல் ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் ஜாதகனுக்கு காலில் பம்பரத்தை கட்டி விட்டது போல் சரமாக சுற்றிக்கிட்டு இருப்பார். ஒரு இடத்துல நிற்க மாட்டார் மனுஷன். இவங்களுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் தான் லாயக்கு. மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய தொழிலுக்கு அவங்களுக்கு லாயக்கு. இல்லை ட்ராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரைவர்கள், கண்டக்டர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த இது சரியாக இருக்கும். இந்த லாரி ஓட்டுறவங்களுக்கும் அப்படித்தான். ஏன்னா அவங்க நேரம் ட்ராவல்லே அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு சம்பாத்தியம் வரும். அப்போ 10ல் ராகு. அதே சமயத்தில் பதவி சுகத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமையும். அந்த பதவி சுகத்திலையும் கூட களவொழுக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் 10ல் ராகு இருந்துச்சுன்னா. இதெல்லாம் நிறைய விளக்கங்கள் சொல்ல அது அப்புறம் வச்சுக்கிடுவோம். 11ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சொத்து சுகங்களை விட போக சுகம் அதிகமாக இருக்கும். வித்தியாசமான போகத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது நான் இப்படி போனேன்டா, அவன்கிட்ட இப்படி போனேன், அப்படி பண்ணுது செஞ்சேன், இப்படி இதெல்லாம் அந்த என்னப்பா இப்படி எல்லாமா வந்துச்சு நடந்துச்சு அப்படின்னு அந்த நண்பர்கள்லாம் அப்படி, அதாவது அவளோடு கேட்கக்கூடிய அதுவும் நடக்க முடியாதெல்லாம் நடத்தி காட்டுவது போல் அப்படி கொண்டு வருவாங்க. அந்த 11ஆம் இடத்துல ராகு. அதே போல் விகடத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த சில சமயங்களில் பேசுகிறதே விகடமாக பேசக்கூடிய சிரிக்க இப்படி சிரித்து பேசியே பெண்களை வந்து மயக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்களும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகுவும் அதே சமயத்தில் ஒழுக்கக்கேடுகள் அதிகமாக இருக்கும். இதுதான் இந்த ராகுவினுடைய சுருக்கமான 2 வழியில் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட ராகு இது தொழில் என்ன தொழிலை கொண்டு வருவாங்க அப்படின்னா, உத்தியோகத்தில் வந்து அந்த மறைமுகமாக இருந்து கவனித்து வாட்ச் பண்ணுப்பா அப்படிம்பாங்க இல்லையா. அந்த டீம் லீடரை வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படிம்பாங்க. கம்பெனியாக இருந்துச்சுன்னா, அல்லைங்கள் டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உடுப்பு போட வேண்டாம், நீங்கள் நார்மலான ட்ரெஸ்ஸில் இருந்து அந்தந்த இடங்களில் உள்ள செய்திகளை எங்களுக்கு கொடுக்குறது அவங்களுடைய வேலை. இந்த ரகசிய ஒற்றர்கள் அப்படிங்கிற அந்த கணக்கு அவங்க வந்து இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி உள்ள அதான் அந்த ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். அதுபோல் சொந்த தொழில் அப்படின்னு சொன்னால் கெமிக்கல், ரசாயனம், விஷம் சம்பந்தப்பட்ட பொருள். அந்த பொருள் வந்து சாப்பிட்டா உயிருக்கு டேஞ்சர். அப்படிப்பட்ட பொருள்கள் வேற எதுக்கும் உபயோகமாக இருக்கும். அப்படிப்பட்டதாக அவங்களுடைய இது. இப்போ உதாரணமாக பினாயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ராகுவினுடைய ஆதிக்கத்தில் வரும். இந்த மருந்து சம்பந்தப்பட்ட இப்போ இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே இந்த ராகுவின் ஆதிக்கத்தில், செவ்வாயும் ராகுவும் ஆதிக்கத்தில் தான் வரும். ஏன்னா அதெல்லாம் விஷம். உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷத்தை முறிப்பதற்கு அந்த விஷத்தை கொஞ்சம் போல சாப்பிட்டு அந்த விஷத்தை முறிச்சிடுது. அதிகமாக சாப்பிட்டாச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாய். இந்த மாதிரி விஷத்தை விஷத்தால் முறிப்பது போல. அதே போல் தமிழ் சித்த மருத்துவம் ஆயுர்வேதத்திலையும் இருக்குது. அது கொஞ்சம் கூடமிட்டு சாப்பிட்டாலும் அவ்வளவா உடனே உயிர் போகாது. அதுக்காகத்தான் இந்த இங்கிலீஷ் மருந்து ராகுவின் ஆதிக்கத்தில் தான் மேல்நாட்டவர் அப்படிங்கிற அந்த கணக்கில் கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட ராகு, இந்த ராகுவினால் இந்த பிப்ரவரி மாதத்தில் இப்படி வந்து ஒரு அதிசயமான ஒரு இது இருக்குது. அதுவும் பல ஆண்டுகள், அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு பின்ன ஒரு சமயம் இப்படி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி வருகின்ற காரணத்தினால இப்போ யாருக்கெல்லாம் இதில் கொஞ்சம் ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ராகு வந்து உச்சம் பெற்றோ நீச்சம் பெற்றோ இருந்தால், அதாவது ரிஷப ராசியிலோ விருச்சிக ராசியிலோ இருக்க பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு யோகம் உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பிப்ரவரி மாதம் ப்ராசஸிங், பிப்ரவரி மாதத்துக்கு பின்னால் அந்த யோகம் வரும். அப்போ இந்த ஆண்டில் அவர்களுக்கு வந்து அந்த யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் ஜனன ஜாதகத்தில் வந்து ராகு உண்மையிலே உச்சம் பெற்றிருப்பார். ராகு, அதாவது சந்திரன் எங்கே நீசம் பெறுகிறாரோ அங்கே ராகு கேதுக்கள் உச்சம் பெறுவார்.
சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் ராகு கேதுக்கள் நீசம் பெறுவார். சந்திரன் ரிஷபராசியில் உச்சம், ஆக ராகு கேதுக்கள் அங்கே நீச்சம். விருச்சிகத்தில் சந்திரன் நீசம் பெறுவார். ஸோ ராகு கேதுக்கள் விருச்சிகத்திலே உச்சம். இதுதான் அந்த கணக்கு. ஆக இந்த விருச்சிகத்திலே ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் ஒரு நல்ல மாற்றம் எதிர்பார்க்கலாம். அந்த லக்கணத்துக்கு 8ஆம் வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, விருச்சிகத்தில் ராகு இருக்க பிறந்தவர்களுக்கு, ஏன்னா அவர் தான் உச்சம் அடைஞ்சிருந்தாரே, ஆகையினால அது எத்தனாம் வீடுங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆகையினால அந்த ராகு உச்சம் பெற பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு 2025 பிப்ரவரியிலே வந்துடுது. அப்படிங்கிறதுனால 2025 பிப்ரவரியிலிருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனை அமையும். அதாவது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக வாழ்க்கையிலே பிரபல்யம் அடையக்கூடியதாக அவர்களுக்கு அமையும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஜனன ஜாதகத்தில் 3, 6, 11 அந்த ராகு இருக்க பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டில் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள். அதன் மூலமாக வாழ்க்கையில் எப்போவோ சாதிக்க வேண்டும், இந்த 10 வருஷம் கழித்து சாதிக்கணும்னு நினைத்தவர்களுக்கு இப்பவுமே அந்த சாதனை கிடைக்க பெற்று விடுவார்கள். 3, 6, 11ஆம் வீட்டுக்காரர்களோடு சேர்ந்த ராகு அடுத்த வரி 3ஆம் இடத்தோன். அப்படி இப்போ ஒரு மேச ராசி, மேச லக்னம்னு வச்சுக்கூடுமே, மேச லக்னத்தில் 3ஆம் இடத்துக்குரியவன் புதன். அந்த 3ஆம் இடத்துக்குரிய புதனோடு சேர்ந்திருந்தாலும், மேச லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்காரனும் புதன் தான். அப்போ 3, 6 குடையவன் அப்படி வச்சுக்கூடும். 3ஆம் இடத்துக்குரியவனோடு இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்ந்திருந்திருந்தாலும் சரி, அல்லங்கில் 11ஆம் இடத்துக்கு, இப்போ மேச லக்னத்துக்கு 11ஆம் இடத்துக்காரன் சனி, சனியோடு சேர்ந்த ராகு இருந்தால் அவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமாக விளங்கும். அடுத்தபடியாக பொதுவாக ராகு தசை நடந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு. இதெல்லாம் அந்த சின்ன பிள்ளையில ராகு தசை வந்துச்சுன்னா அந்த பிள்ளையால் அந்த குடும்பத்துக்கு யோகமாக வரும். இதுவே ஒரு 15 வயசுக்கு பிறகு அந்த ராகு தசை அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை 20 வயசுக்கு பிறகு இப்போ தான் தொடங்கியிருக்கு, இல்லை 30 வயசில் தொடங்கியிருக்கு, 60 வயசுக்கு மேலே ராகு தசை தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 60 வயசுக்கு பிறகு என்ன சம்பாத்தியம் பண்ணினாலும் யோகமே வந்தாலும் என்ன அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த கணக்கில் வரும். ஆக ஒரு இளமையில் ராகு தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியத்திலே வெற்றியை கொண்டு சேர்க்கக்கூடிய ஆண்டாக இது மலருது. ராகுவின் அதாவது ராகுவினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ராகுவின் கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராகுவின் கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டிலே அரிய சாதனைகளை செய்து காட்டி அரசு விருது பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய யோகத்தை பெறுவார்கள். അല്ലെങ്കിൽ ஒரு பெரிய சாதனையை செய்து ஒரு குறிப்பிட்டவர்களிடமிருந்து பரிசு வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு, ஒரு சொத்து பத்துக்கள் திடீரென்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு, திருவாதிரை, சுவாதி, சதயத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டில் இருக்குது. நினைத்த காரியத்தை சாதித்து காட்டுவார்கள், அந்த மாதிரியாக இருக்கும். அதனை அடுத்து நியூமராலஜி அப்படிங்கிற கணக்கெடுத்து பார்த்தோம்னா 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த தேதியில் பிறந்திருப்பாங்க. அதாவது எந்த ஆண்டு எந்த மாதமாக இருந்தாலும் பரவாயில்லை, 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இது ராஜயோகமாகவே இந்த ஆண்டு விளங்கும். 823 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி நடக்கும். அதனை அடுத்து இந்த 823 ஆண்டுகள் அதை பார்த்தேன் சொல்லியிருக்கிறேன். இது கூட்டினாலும் 4 தான் வரும். இந்த ஆண்டு 11/5/2025 முதல் கும்ப ராகுவை குரு பகவான் பார்ப்பார். இந்த ஆண்டு முழுவதும் அந்த ராகுவை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஜாதகத்திலையும் சரி, ஜாதகத்தில் இப்போ எத்தனாவது வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, அதில் குரு பார்த்த ராகுவாக இருந்தால் அதையும் அவங்களுக்கும் இந்த ஆண்டு யோகமாக விளங்கும். இது போக இந்த ஆண்டில் கும்பத்தில் ராகு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விசேஷம் உண்டு. ஏன்னா சனி வீட்டில், உழைப்பாளி ஆகிய சனி வீட்டில், அதுவும் லாப வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கால தேவனுக்கு அந்த வீடு கும்ப வீடு லாப வீடு, 10ஆம் வீடு உழைப்பாளி வீடு. ரெண்டுக்கும் சொந்தக்காரர் அந்த சனி தான். அந்த சனியினுடைய ஒரு வீட்டில் லாப வீட்டில் இந்த ராகு போய் அமருவது தொழிலாளர்களுக்கு இந்த ஆண்டில் நிறைய வெற்றிகளை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஊதியம் காலங்காலமாக கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு
ஏற்கனவே ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் இந்த உயர்வு தொழிலாளர்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு மாற்றங்கள் ஆகி வில்லங்கம் ஆகிடுச்சு தசாபுத்திகள் ரீதியாக. அதே போல் மறுபடியும் இந்த 18 வருஷத்துக்கு கழித்து இப்போ மீண்டும் இந்த ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு. மீனத்திலேருந்து கும்பம் தான் ரிவர்ஸில் தானே வருவார். இப்போ மீனத்தில் இருக்காரு, அடுத்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு. இப்படி வர்ற வரை ஒரு 10 நாள் கழித்து பயிற்சி ஆகின்ற குரு பகவான், அதாவது அந்த பயிற்சி வந்து எப்போ அப்படின்னா 11/5/2025 இந்த ராகு மிதுனத்துக்கு போகிறார் இந்த குரு. அப்படி போகிறதுனால தன்னுடைய 9ஆம் பார்வையாக அந்த ராகுவை பார்ப்பார். கும்பத்தில் உள்ள ராகுவை மிதுனத்தில் உள்ள சனி பார்க்கின்ற காரணத்தினால இந்த 3 பேருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ராகுவும் சனியும் பகையாளி என்றாலும் கூட தன்னுடைய வீட்டில் ராகு இருந்தாருன்னு சொன்னால் தொழிலாளர்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்க செய்வார் சனி. அதே போல் மிதுனம் என்பது புதனுடைய வீடு. ஆக இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞர்கள் அப்படி இந்த கட்டத்தில் எடுக்கிறது இளைஞர்கள், இளம் தலைமுறையினர்கள், உழைப்பாளிகளாக இருக்கின்றவர்களுக்கு. இது கொத்தனார் வேலை பார்த்தாலும் சரி, சித்தாள் வேலை பார்த்தாலும் சரி, பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, அனைவரும் உழைப்பாளிகள் தான். இந்த உழைப்பாளர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025, அதிலும் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் என்பது அரிய மாதமாக அமைந்து இருக்கின்றது. அதோடு இந்த ராகுவை குரு பார்த்து கொண்டும் இருக்கின்றார். இத்தனை யோகங்களும் ஒன்று கூடி வருகின்ற காரணத்தினால நான் மேற்படி சொன்ன அத்தனை நபர்களுக்கும் இந்த ஆண்டு ராகு பகவான் நிறைய அருளை வழங்குவார், பொன் பொருளை அள்ளி கொடுப்பார், சுகபோகத்தில் திளைக்க வைப்பார். குறிப்பாக தாம்பத்திய சுகம் வலிமையாக நிறைய பேருக்கு கிடைக்கும். திருமணமாகாத வாலிபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் நிறைய திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதில் குறிப்பாக மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பெண்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். அவங்களுக்கு நினைத்த இடத்துல, உயர்ந்த இடத்தில் உன்னதமான ஒரு மாப்பிள்ளை அமையக்கூடியதாக அமையும். மறு விவாகம் பண்ணக்கூடியவர்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு. ஏன்னா ராகு கேதுக்கள் எல்லாமே மறு விவாகத்திற்கு சல்யூட் அடிக்கிறாங்க, அதை சப்போர்ட் பண்ணுறவங்க. ஏன்னா அவங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களே, அந்த கிரகங்களே தான் வாய்ப்பை கொடுத்து அருள் புரிகின்றார்கள். இப்போ அருள் புரியக்கூடிய ராகுவாக கும்பத்தில் வந்து சேர்கிறார். பிப்ரவரி மாதத்திலிருந்து யோகங்கள் தொடங்குகின்றது. ஆக குறிப்பாக இளம் வாலிபர், இளம் மங்கையர்களுக்கு இந்த ஆண்டிலே மிகச்சிறந்த ஆண்டாக மலர்ந்திருக்கின்றது. ராகுவினால் போற்றப்படக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். எவ்வளவு நோய் நொடிகள் வந்தாலும் விலகிவிடும், எவ்வளவு சிக்கல்கள் துயரங்கள் வந்தாலும் விலகிவிடக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. ராகுவை போற்றுவோம், குருவை போற்றுவோம், சனியை போற்றுவோம். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லோருக்கும், அனைத்து பக்தர்களுக்கும் நிறைய யோகங்களை பெற்று வளமோடு வாழ வேண்டும். இந்த வித்தியாசமான ஒரு மாதத்திலிருந்து நல்ல வாய்ப்புகள் கூடி வரட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கொண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.